ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கிருஷ்ணா அங்கிளை காமிக்கிறாங்க. கிருஷ்ணா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாவும் வழக்கம் போல் நம்ம அஞ்சலி பேசிகிட்டு இருக்க கேப்பில் அப்பா வராரா, அதுக்குள்ளே நான் எப்படியாவது அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து ஏதோ திவ்யா சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்காங்களாம். என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களாமா. ஏமா அந்த குடும்பத்துக்கே வினையாக இருக்குது ரங்கநாயகி, சொத்து காசப்படுறவங்க ரங்கநாயகி. இதை பார்க்குற எங்களுக்கே புரியுது, உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, எல்லாம் கண்ணை மறைக்குதுப்பா பாசங்கிற நடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லிட்டே வராங்க. வழியில் டக்குன்னு வந்துட்டு ரங்கநாயகி ஓடி போய் ஏதோ கலக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. ஒளிஞ்சு நின்று பார்க்குறிய பக்கி, மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டு பார்க்குறிய, பக்கத்தில் இருக்க குண்டானில் பளிச்சுன்னு தெரியுதுமா நீ ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கலந்ததை பார்த்த உடனே இவங்க வந்துட்டு அஞ்சலி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்க, இது வந்து திவ்யாவுக்கு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யாவுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனவங்க இதை கொட்டிடாத, வேஸ்ட் பண்ணாத, நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதை எடுத்துகிட்டு போய் செடியில் கொட்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் புது சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. என்னையா நடக்குதுங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறா, நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ, இது இன்னுமா தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல அவங்க தோஸ்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு கொடுக்க முடியலையா, என்ன நீ சொல்கிற, திவ்யாவுக்கு நினைவு திரும்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மாத்திரை கொடுக்கலாம் திரும்பிடுமா, சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு பிள்ளைய கஷ்டப்படுத்துறதுல என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து உரண்டல் இருக்கிறது யாரு, நம்ம சுப்பு வந்துட்டு, என்ன மீனாட்சி, என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா நீ நல்லா இருந்திருப்பேன், நேரத்துக்கு நம்ம கல்யாணம் இருக்கும்னு பேச, டே எருமமா, டே கரடி மூஞ்சுவாயா, முடிஞ்சு போன கதை எதுக்குடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க முத்து வந்தான்னு வச்சுக்க, அவன் உயிரை நான் எடுத்துடுவேன் பிளாக்மெயில் பண்ணுறான். அட போடா.